இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க பழம் வந்து கொய்யாப்பழம். இப்போ கொய்யாப்பழத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி விட்டமின் சி சத்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய செரிமானத்தை வந்து அதிகமாக தூண்டி விடக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய மலச்சிக்கல், தீராத மலச்சிக்கலை கூட இதை போக்கிறோம். மலச்சிக்கல் சரியானாலே நம்மளோட உடல் எடை வந்து தானாக குறையும். டெய்லி ஒரு பழம் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய அழகு வந்து பொலிவு பெறும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்க பழம் என்ன பழம்னு பார்த்தா சோப்பு கொய்யா. இந்த சோப்பு கொய்யாவில் வந்து அதிகமான தாதுக்களும் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை வந்து இது வந்து ரொம்ப குறைச்சிரும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம கேன்சர் செல்லையும் வளர விடாமல் தடுத்துரும். இந்த சிவப்பு கொய்யாவில் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு அதே மேலே உப்பு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொய்யாப்பழத்தை எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தான். எப்படினாலும் டெய்லி வந்து நம்ம உணவில் வந்து கொய்யாப்பழத்தை சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.